السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى قال رب لم حشرتني أعمى وقد كنت بصيرا أو كما قال عليه الصلاة والسلام. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني يا رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. உலகத்திலே வாழும் காலம் முழுக்க அல்லாஹ்வினுடைய வசனமாகிய திருமறை வசனங்களை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் மனப்பாடம் செய்வதற்கும் அதனுடைய வாழ்வியல் பிரகாரம் நடப்பதற்கும் அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தௌஃபீகை செய்தருள் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, ஆக உயர்ந்த வேதமாகிய குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் தஆலா நம்முடைய நபிக்கு அல்லாஹ் தஆலா அருளி அதை ஓதுமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். எனவே குர்ஆன் ஷரீஃப் என்பது ஆக உயர்ந்த ஒன்றாக, உயர்ந்த வேதமாக, எல்லா வேதத்திலேயும் அழியாத வேதமாக, நிரந்தர வேதமாக அல்லாஹ் தஆலா திருமறையை வைத்திருக்கின்றான். ஆனால் இதே திருமறை ஒரு நேரம் வரக்கூடிய நேரத்திலே ஒரே இரவோடு இரவாக இந்த திருமறையை அல்லாஹ் தஆலா உயர்த்தி விடுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தந்திருக்கக்கூடிய ஹதீஸையும் பார்க்கின்றோம். உலகத்திலே குர்ஆன் ஓதக்கூடிய மனிதர்களை 4 வகையாக பிரித்து அறிய முடியும். ஒரு மனிதர் குர்ஆனை ஓதவே தெரியாது என்பதாக சொல்லக்கூடிய ஒரு மனிதர், இன்னொரு மனிதர் குர்ஆன் ஷரீஃபை நான் சின்ன வயசிலே நான் ஓதி இருக்கின்றேன், ஆனால் வேலையினுடைய பளுவின் காரணத்தினால், அறிவல் காரணத்தினால் என்னால் ஓத முடியாமல் அதை மறந்துவிட்டேன் என்பதாக சொல்லக்கூடிய இரண்டாவது வகை. மூன்றாவது வகையினர் திருக்குர்ஆனை ஓதி இருக்கின்றார்கள், தற்போதும் ஓதிக்கொண்டே இருக்கின்றார்கள். இது மூன்றாவது வகை. நான்காவது வகையை சார்ந்தவர்கள் திருமறையை ஓதி இருக்கின்றார்கள், ஆனால் அந்த திருமறையிலிருந்து ஆரம்ப காலகட்டத்திலே எந்த சூரா மனப்பாடமாக தெரியுமோ அதை தவிர எந்த சூறாவையும் மனப்பாடம் செய்வதற்கான முயற்சி செய்யாத மனிதர்கள் என்பதாக திருமறையை சார்ந்த மனிதர்களாக 4 மனிதர்களை நாம் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, ஸ்பெயின் நாட்டிலே கிட்டத்தட்ட இஸ்லாமிய ஆட்சி என்பது பல்லாண்டு காலங்களாக, பல 100 ஆண்டு காலங்களாக நடந்து வந்த ஒரு சூழ்நிலை. அந்த இடத்திலே மஹமூத் அல் ஹசன் என சொல்லக்கூடிய ஒரு பெரியார் சொல்லித் தருகின்றார்கள், ஸ்பெயின் நாட்டிலே ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களே இல்லாத வாழ்க்கையை மாறக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்பட்டது. தற்போது கூட ஒரு முஸ்லிம் இல்லாத நிலையிலே அந்த நாடு இருக்கின்றது. அதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், ஆங்கிலேயர்கள் உளவுத்துறையை சார்ந்த ஒரு மனிதரை ஸ்பெயின் நாட்டிற்கு அனுப்புகின்றார்கள். அனுப்பி அந்த நாட்டை சார்ந்த மக்கள் எந்த பக்குவத்தோடு இருக்கின்றார்கள், அவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன என்பதை தெரிந்து வாருங்கள் என்பதாக உளவுத்துறையை சார்ந்த ஒரு ஒற்றனை அந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த உளவுத்துறையை சார்ந்த அந்த மனிதர் அந்த நாட்டிற்கு வருகின்றார். ஒரு மனிதன் தேம்பி தேம்பி அழுகின்றான், ஒரு சிறுவன் தேம்பி அழுகின்றான். அவருடைய அருகாமையிலே சென்று அந்த உளவுத்துறையை சார்ந்த அந்த மனிதர் கேட்கின்றார், தம்பி, நீ அழுவதற்கான காரணம் என்ன? ஏன் அழுகின்றாய்? குடும்பத்திலே கஷ்டமா, பிரச்சனையா, ஏதாவது தேவையா என்பதாக அந்த சிறுவனிடத்திலே கேட்கும் நேரத்திலே அந்த சிறுவன் சொல்கின்றான், நான் திருமறையை 3/4 வாசி நான் மனப்பாடம் செய்திருக்கின்றேன், இன்னொரு 1/4 வாசி பகுதிதான் மனப்பாடம் செய்வதற்கு பாக்கியாக இருக்கின்றது. என்னுடைய தாயாரிடத்திலே ஆங்கிலேயருக்கு எதிராக நான் போர் தொடுக்க நானும் செல்கின்றேன் என்பதாக கேட்கும் நேரத்திலே என்னுடைய தாயார் சொன்னார்கள், தம்பி, திருமறையை முழுமையான முறையிலே மனப்பாடம் செய்துவிட்டு நீ வா, அப்போது உன்னை ஆங்கிலேயருக்கு எதிராக போர் செய்வதற்கு அனுப்பி வைக்கின்றேன். அதுவரை போர்க்களத்திற்கு செல்வதற்கான
அனுமதி கிடையாது என்பதாக என்னுடைய தாயார் மறுத்து விட்டார்கள் என்பதாக சொல்ல, அந்த உளவுத்துறையை சார்ந்த அந்த மனிதர் தன்னுடைய நாட்டிற்கு இந்த செய்தியை ரிப்போர்ட்டாக வழங்குகின்றார். அது செய்தியை கிடைத்த மாத்திரத்திலே ஆங்கிலேயர்கள் முடிவெடுக்கின்றார்கள், இந்த நாட்டை சார்ந்த மக்களை எந்த நேரத்திலையும் வழிகெடுப்பதற்கான சாத்தியமே கிடையாது என்பதாக அந்த மன்னர்கள், அதை சார்ந்த அதிகாரிகள் முடிவெடுக்கின்றார்கள். சில காலங்கள் கழிந்ததற்கு பின்பாக மீண்டும் உளவுத்துறையை சார்ந்த ஒரு மனிதரை ஸ்பெயின் நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது. அந்த உளவுத்துறையை சார்ந்த மனிதர் அங்கே வருகின்றார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தேம்பி அழுகின்றான், ஒரு வாலிபன் தேம்பி அழுகின்றான். அவருடைய அருகாமையிலே சென்று அதே உளவுத்துறையை சார்ந்த அந்த மனிதர் கேட்கின்றார், தம்பி ஏன் அழுகின்றாய்? என்ன பிரச்சனை? தீர்க்க முடியாத பிரச்சனை உலகத்தில் கிடையாது, என்ன என்பதாக சொல், என்னால் முடிந்தால் நான் தீர்த்து வைக்கின்றேன் என்பதாக கேட்க, அந்த வாலிபன் சொல்கின்றான், என்னுடைய குடும்பத்திலே நான் ஒரு பெண்ணை விரும்புகின்றேன். அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு என்னுடைய வீட்டை சார்ந்தவர்கள் எதிர்ப்பை தெரிவிக்கின்றார்கள். அந்த பெண்ணை தான் நான் திருமணம் முடிக்க வேண்டும் என்பதாக நான் அடம்பிடிக்கின்றேன், உறுதியாக இருக்கின்றேன். என்னுடைய வீட்டை சார்ந்த பெற்றவர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாம் அதை எதிர்க்கின்றார்கள் என்பதாக சொல்ல, அந்த உளவுத்துறையை சார்ந்த அந்த மனிதன் அந்த வாலிபருக்கு ஆறுதலை சொல்லிவிட்டு தன்னுடைய நாட்டிற்கு மீண்டும் செல்கின்றான். இந்த நாட்டிலே நடந்த அந்த செய்தியை, அந்த வாலிபருக்கு நடந்த அந்த செய்தியை தன்னுடைய நாட்டினுடைய அதிகாரிகளுக்கு சொல்லுகின்றான். அதிகாரிகள் முடிவெடுக்கின்றார்கள், தற்போது அந்த நாட்டை வழிகெடுப்பதற்கான எல்லா வளமும் நமக்கு இருக்கின்றது, சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக அந்த அதிகாரிகள் முடிவெடுக்கின்றார்கள். காரணம், இந்த நாட்டிலே இதுவரை திருமறையோடு தொடர்போடு இருந்த அந்த மனிதர்கள் திருமறையை ஓத வேண்டும், மனப்பாடம் செய்ய வேண்டும் என்பதாக மார்க்க விஷயங்களோடு இறைவரையோடு தங்களுடைய தோழமையை வைத்துக் கொண்ட அந்த மனிதர்கள் தற்போது அதை தாண்டி மாற ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவருடைய முடிவு உலகத்தினுடைய தேவைகளாக மாறிவிட்டது. இவர்களை மிக எளிதான முறையிலே மாற்றிவிட முடியும் என்பதாக அந்த அதிகாரிகள் முடிவெடுக்கின்றார்கள். இந்த நாட்டிலே மீண்டும் ஒரு குழுவை அனுப்புகின்றார்கள். அனுப்பி ஆய்வை செய்யும் நேரத்திலே இந்த மக்களுக்கு மத்தியிலே குர்ஆன் ஓதுவதற்கான எந்த தொடர்புமே கிடையாது, குர்ஆனை விட்டும் வெகு தொலைவிலே இருக்கின்றார்கள். இரண்டாவது, இந்த ஊரை சார்ந்த இந்த நாட்டை சார்ந்த மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை கிடையாது. எனவே இவர்களை மிக எளிதான முறையிலே வழிகெடுத்து விடலாம் என்பதாக அந்த அதிகாரிகள் தகவலை சொல்ல, அந்த நாட்டை சார்ந்த ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டிற்கு படையெடுக்கின்றார்கள். இஸ்லாமியர்கள் ஒருவனை கூட இல்லாத அளவுக்கு சுத்தமாக துடை தெரியக்கூடிய ஒரு சூழலிலே தள்ளப்பட்ட நாடாக ஸ்பெயின் நாட்டு தள்ளப்பட்ட வரலாறை பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, உலகத்திலே திருமறையோடு இன்றைய தினத்திலே நம்முடைய தொடர்புகள் குறைய ஆரம்பிக்கின்றதோ, நம்முடைய வாழ்க்கை முடிவுக்கு வருகின்றது என்பதற்கு அடையாளமாக இது ஒரே ஒரு உதாரணத்தை நம்முடைய வரலாறு, நம்முடைய நினைவில் வைப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், ஒரு மனிதர் திருமறையை நன்றாக ஓதிக்கொண்டிருக்கின்றார், நன்றாக மனப்பாடம் செய்திருக்கின்றார். அல்லாஹ் தஆலா ஒரே இரவிலே அந்த திருமறையை அல்லாஹ் உயர்த்தி விடுவான் என்பதாக சொல்லும் நேரத்திலே சஹாபா பெருமக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள், சஹாபி அவர்களே, நீங்கள் சொல்வது எவ்வாறு சாத்தியமாகும்? நிறைய ஹாஃபிஸ்கள் குர்ஆனை மனப்பாடம் செய்து வைத்திருக்கின்றார்கள். உலகத்திலே புத்தக வடிவிலே குர்ஆன் இல்லாவிட்டாலும் கூட மனிதனுடைய இதயத்திலே அல்லாஹ் தஆலா ஹாஃபிஸ்கள் மூலமாக அல்லாஹ் திருமறையை பாதுகாத்து வைத்திருக்கின்றார். அப்படி இருக்க எப்படி திருமறை உயர்த்தப்படும் என்பதாக சஹாபா பெருமக்கள் கேள்வியை கேட்கின்றார்கள். அந்த சஹாபி பதிலை சொல்கின்றார்கள், பகல் முழுக்க ஒரு மனிதர் திருமறையை ஓதிக்கொண்டிருப்பார், திருமறையை பார்க்காமல் ஓதிக்கொண்டிருப்பார், மனப்பாடமாக ஓதுவார். ஆனால் இரவிலே தூங்குவார். தூங்கி அவர் அதிகாலை விழிக்கும் நேரத்திலே அவருடைய உள்ளத்திலிருந்து திருமறையினுடைய எந்த வசனமும் நிறைவிலே இருக்காது, அனைத்தையுமே அல்லாஹ் தஆலா மறக்கடித்து விடுவார் என்பதாக சஹாபி அவர்கள் மற்ற தோழர்களுக்கு மத்தியிலே சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, திருமறை என்பது நம்மை விட்டும் உயர்த்தப்படுவதற்கு முன்பாக, அல்லாஹ் தஆலா உயர்த்துவதற்கு முன்பாக அந்த திருமறையோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்புகளை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய கவனத்திலே வைப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். தற்காலத்திலே நாம் சொல்லக்கூடிய ஒரே தீர்வு என்னவென்றால்
பிள்ளைகளுக்கு நேரமில்லை என்பதாக ஒரே வார்த்தையை சொல்லி திருமறை ஓதுவதையோ மனப்பாடம் செய்வதையோ அதனோடு தொடர்பு இருக்கக்கூடிய தொடர்புகளையோ துண்டித்து வாழக்கூடிய ஒரு காலகட்டங்களை பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, சில காலங்களுக்கு முன்பாக சாதாரணமாக சிறிய பிள்ளைகள், நான் சிறிய பிள்ளையாக இருக்கும் நேரத்திலே என்னுடைய தந்தையார் குர்ஆனுடைய பல சூறாக்களை மனப்பாடமாக சொல்லித் தந்திருக்கின்றார்கள். சில தினங்களுக்கு முன்பாக கபரிஸ்தானிலே 3ஆம் நாள் ஜியாரத்துக்காக யாசீன் ஓதிக் கொண்டிருந்தேன். என்னோடு சேர்ந்து 4-5 நபர்கள் சப்தமிட்டு யாசீனை ஓதினார்கள். நீண்ட காலங்களுக்கு பின்பாக சப்தமிட்டு ஓதக்கூடிய மனிதர்களை தேடும் சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டத்தை பார்க்கின்றோம். தற்போது குர்ஆனுடைய வசனங்களை ஒரு சூறாக்களை கூட மனப்பாடம் செய்யாத காலமாக நம்முடைய காலங்கள் மாறிவிட்ட ஒரு சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு ஒரு வயதான பெரியவர் வருகின்றார். வந்தவர் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், திருமறையினுடைய முக்கியமான சூறாக்களை எனக்கு சொல்லித் தாருங்கள் என்பதாக கேட்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொல்கின்றார்கள், தோழரே, அலிஃப் லாம் மீம் என்று வரக்கூடிய 3 சூறாக்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே அல்லாஹ் தஆலா நிறைய வசனங்களிலே சட்டங்களை அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்றான். நிறைய வசனங்களிலே குடும்பம் சார்ந்த விஷயங்களை அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்றான். குழந்தைகளை வளர்ப்பது சம்பந்தமாக, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக, கடன்கள் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்றான். அந்த சூறாவை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லும் நேரத்திலே அந்த வந்த மனிதர் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், நான் வயோதிகமான பலகீனமான எலும்புகள் எல்லாம் பலகீனமான நினைவிலை வைப்பதற்கு முடியாத காலகட்டத்திலே வயோதிகத்திலே வந்திருக்கின்றேன். எனக்கு இதைவிட கொஞ்சம் சுருக்கமான முறையிலே சொல்லித் தாருங்களேன் என்பதாக வேண்டி நிற்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து மீண்டும் சொல்கின்றார்கள், தோழரே, அலிஃப் லாம் மீம் என்று சொல்லக்கூடிய அந்த 3 சூறாக்களை உங்களால் ஓத முடியவில்லை என்றால் சப்பஹா என்று வரக்கூடிய 3 சூறாக்கள் திருமறையிலே இருக்கின்றது. அந்த சூறாவை ஓதுவதற்கு தெரிந்து கொள்ளுங்கள். அதிலேயும் அல்லாஹ் தஆலா இறை வல்லமையை அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்றான். மனிதனுடைய படைப்பை பற்றி அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்றான். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பினுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி தந்திருக்கின்றான். அந்த சூறாக்களை நீங்கள் ஓத தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக கேட்க அந்த வயோதிகமான பெரியவர் மீண்டும் சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், என்னால் அவைகளை ஓதும் அளவுக்குள்ள மனப்பாட சக்தி கிடையாது. என்னுடைய மூளைகள் எல்லாம் பலகீனம் அடைந்து விட்டது. வயோதிகத்தின் காரணத்தினால் நான் மிகவும் பலகீனமாக இருக்கின்றேன். எனக்கு எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு சின்ன சூறாவை எனக்கு சொல்லித் தாருங்கள். அதை ஓதும் நேரங்களிலே அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெற்றுக் கொள்ளக்கூடிய அளவுக்குள்ள ஒரு சூறாவை சொல்லித் தாருங்களேன் என்பதாக கேட்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொல்கின்றார்கள், தோழரே, ஜில்சால் என்று சொல்லக்கூடிய இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா என்று வரக்கூடிய அந்த சூறாவை நீங்கள் ஓத தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா அந்த சூறாவிலே கியாமத் வரும் நேரங்களிலே எப்படியெல்லாம் அழிவு ஏற்படும், மனித படைப்புகள் எப்படியெல்லாம் அழிந்து போகும், அதனுடைய உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மைகள் எப்படி இருக்கும், ஒரு மனிதன் செய்யக்கூடிய நன்மை தீமையினுடைய பிரிவுகள் எப்படியெல்லாம் அவனுக்கு சேரும் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா அந்த சூறாவிலே சொல்லி தந்திருக்கின்றான். கிட்டத்தட்ட 4 வரிகள் வரக்கூடிய அந்த சூறாவை ஓதிக்கொள்ளுங்கள் என்பதாக அந்த சஹாபிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கற்று தந்த ஒரு சூழல்களை பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, பலகீனம் வந்துவிட்டால், வயோதிகம் வந்துவிட்டால் நம்மால் ஓத முடியுமா என்றால் ஓத முடியும். ஆனால் மனதளவிலே நமக்கு பலகீனம் ஏற்பட்டுவிடும். ஓத முடியாது என்பதாக பலகீனம் ஏற்படுவதன் காரணத்தினால் ஓத முடியாத நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு காலகட்டம் வரும். எனவே நாம் ஆரோக்கியமாக மிக வாலிபமாக இருக்கும் காலங்களிலேயே திருமறையை ஓதுவது, மனப்பாடம் செய்வது, அதை விளங்கிக் கொள்வது போன்ற சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, பனூ இஸ்ரவேலர்கள் தௌராத் வேதத்தை இழந்ததற்கான அடிப்படை காரணங்களாக மார்க்கம் சொல்லும் நேரங்களிலே சில காரணங்களை சொல்லும். அதிலே ஒரு காரணம், அந்த யூதர் பனூ இஸ்ரவேலர்கள் தங்களுடைய நபிமார்களை உயிரோடு இருக்கும் நேரம்
நேரங்களிலே கொலை செய்திருக்கின்றார்கள். அவர்கள் கொலை செய்ததின் காரணத்தினால் திருமறையை, அவர்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத் வேதத்தை அவர்கள் அவமதித்ததின் காரணத்தினால் அந்த சமுதாயத்தை வேதம் இல்லாத சமுதாயமாக அல்லாஹ்வால் அந்த வேதத்தை எடுத்துக்கொண்ட சமுதாயமாக அல்லாஹ் மாற்றிவிட்ட சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு ஒரு சஹாபி வருகின்றார்கள். கபீசா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி அவர்கள் குஷ்டரோகம் பாதித்தவர்களாக, உடல் முழுக்க குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்ட நிலையிலே அந்த சஹாபி வருகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை பார்த்து கேட்கின்றார்கள், கபீசாவே, என்ன காரணத்திற்காக என்னை பார்ப்பதற்காக வந்தீர்கள் என்பதாக கேட்கின்றார்கள். அந்த தோழர் சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், நான் கடுமையான முறையிலே குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன். மக்கள் எல்லாம் என்னை வெறுக்கின்றார்கள். என்னை பார்க்கும் நேரத்திலே என்னோடு பேசுவதற்கு தயக்கம் காட்டுகின்றார்கள். மக்களோடு சகஜமான முறையிலே என்னால் பழக முடியவில்லை. நான் என்ன செய்வது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலே கபீசா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி கேட்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த தோழரை பார்த்து சொல்கின்றார்கள், கபீசாவே, இது மட்டும் தான் நோக்கமா, வேறு நோக்கமா என்பதாக கேட்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், திருமறை வசனங்களை கற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் கோரிக்கை. இரண்டாவது தான் என்னுடைய வியாதி குணமாக வேண்டும் என்பதற்காக உங்களை சந்திக்க வந்தேன் என்பதாக அந்த மனிதர் சொல்ல, அந்த சஹாபி சொல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்கின்றார்கள், தோழரே, நீங்கள் வலமையான முறையிலே சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று சொல்லக்கூடிய இந்த திக்ரை வலமையான முறையிலே தினந்தோறும் 3 முறை நீங்கள் ஓதி வந்தால் அல்லாஹ் தஆலா இந்த திக்ருடைய பரக்கத்தினால் வாழ்நாளிலே உங்களுக்கு குஷ்டரோகம் ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாப்பான். இந்த வசனங்களை ஓதும் காலமெல்லாம், இந்த திக்ரை ஓதும் காலமெல்லாம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பாதுகாப்பை தருகின்றான், ஆரோக்கியத்தை தருகின்றான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த தோழருக்கு சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, திருமறை என்பது ஆக உயர்ந்த ஒன்றாக அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். தந்த பாக்கியத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு முதலாவதாக நாம் கற்றுக் கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவதாக நாம் ஓத தெரிந்திருந்தால் அந்த திருமறையை தினந்தோறும் ஓதுவதற்கு நாம் வளமையாக வைத்துக் கொள்ள வேண்டும். தினந்தோறும் ஓதுவதற்கு நமக்கு நேரத்தை ஒதுக்கி கொண்டால் திருமறை வசனங்களுடைய சூறாக்களை மனப்பாடம் செய்வதற்கு நாம் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சாதாரணமாக மொபைல் போனை நம்முடைய கையிலே வைத்திருக்கின்றோம். நமக்கு மொபைலுடைய எந்த செயலும் தெரியவில்லை என்றால் தெரிந்த விடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். ஆனால் குர்ஆனை கையிலே வைத்திருக்கின்றோம், வீட்டிலே அலமாரியிலே வைத்திருக்கின்றோம். ஆனால் குர்ஆனை பரக்கத்திற்காக வீட்டிலே வைத்திருக்கின்றோமே தவிர திருமறையை ஓத வேண்டும், அதன் பிரகாரம் அமல் செய்ய வேண்டும் என்பதாக அப்டேட்டாக அன்றைய தினத்திலே மாறிவரக்கூடிய வாழ்க்கையிலே, மாறாத வாழ்க்கையிலே வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை நாம் பார்க்கின்றோம். திருமறை என்பது ஆக உயர்ந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட உன்னதமான உயர்ந்த வேதம், எல்லா நபிமார்களுக்கும் வழங்கப்பட்ட அந்த வேதங்களை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். இந்த திருமறை என்பது கியாமத் வரை மட்டுமல்ல, கியாமத்திற்கு பின்னால் கூட சொர்க்கத்திலே தொடரக்கூடிய ஒரு தொடர்ச்சியாக அல்லாஹ் திருமறை வசனத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். யார் திருமறையை மனப்பாடம் செய்திருக்கின்றார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் மறுமையிலே சொல்வான், திருமறை வசனத்தை ஓது என்பதாக அல்லாஹ் சொல்வான். அவர் ஓத ஓத அவருடைய படித்தரங்களை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே செல்வான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். யார் திருமறையை ஓத வைத்திருக்கின்றார்களோ, திருமறையினுடைய மனப்பாடம் செய்யக்கூடிய சூழ்நிலைகளை தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மறுமையிலே அவருடைய பெற்றோர்களுக்கு கிரீடத்தை அல்லாஹ் வழங்குவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த உன்னதமான திருமறையை பெற்றிருக்கக்கூடிய நாம் அதை ஓதக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஓதக்கூடியவர்கள் சூறாக்களை மனப்பாடம் செய்யக்கூடிய பக்குவங்களை அல்லாஹ் தருவானாக. அதை மனப்பாடம் செய்தவர்கள் அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய செய்தேவிகளாக அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக. வாழும் காலம் முழுக்க திருமறையோடு தொடர்போடு இருந்து அதன் காரணத்தினால் உலகத்திலே ஷரீஅத்தை பாதுகாத்து நிம்மதியோடு வாழக்கூடிய, எதிரிகளை வீழ்த்து வாழக்கூடிய நல்ல உயர்ந்தவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழ வைப்பானாக. வாஹிர் தஅவானா
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.